எப்பெல்லாம் இந்து மதத்திற்கு ஒரு அபாயம் ஏற்பட போகிறது, இந்து தர்மத்திற்கு ஒரு சோதனை ஏற்பட போகிறது அப்படிங்கிற ஒரு காலகட்டம் வரும்போதெல்லாம் மகான்கள் தோன்றிக்கொண்டே இருந்திருக்காங்க. இந்த மகான் தமிழகத்தில் தோன்றியிருக்கிறார். காரணம் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா, கடவுளை கண்ட பூமி, கடவுள் விளையாடிய பூமி என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இங்கே தமிழகத்தில் வரப்போகுது. எனவே இந்த தர்மத்தின் ஒரு ஆட்சியில் இந்த தமிழகம் இருக்க வேண்டும் என்பதற்காகவே இறைவன் இந்த மகானை தோற்றுவித்தார் அல்லது இறைவனே அவதாரமாக தோன்றினார் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஸ்ரீ ரமண மகரிஷி. டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி அவருடைய பிறந்த தேதி இன்றைக்கு. மற்ற சாது சன்னியாசிகள் துறவி மக்கள் எல்லாம் பெரிய அளவில் போதனைகளை பேசி செய்தார்னா, இவர் மௌனமாக இருந்தே பல போதனைகளை கொடுத்தவர். நான் யார் என்று சொல்லக்கூடிய ஆன்ம விசாரம், அதாவது அகத்தை ஆராய்தல் என்று சொல்லக்கூடிய ஒரு மிக உயரிய விஷயத்தை செய்து தமிழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை, அத்வைத தத்துவத்தை எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருந்தவர். அவருடைய ஆசிரமவாசிகள், அவரோட வாழ்ந்தவர் எல்லாரையும் சமமாக பாவித்தார். அங்கே இருந்த பசு, நாய் உட்பட எல்லாத்தையும் சமமாக பாவித்தவர். நிச்சயமாக அவரை பற்றின வரலாற்றை நாம் படிக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். வணக்கம்.